ஏஐ பற்றிய, அதாவது செயற்கை நுண்ணறிவு பற்றிய ஒரு செய்தியும், அது எப்படி ஞானத்தை கொண்டு அதை நம்ம பயன்படுத்துவது அப்படிங்கிறதை பற்றி ஒரு மிக அழகாக மாணவர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, நம்ம அருள் தந்தையர்களுக்கு, அருள் சகோதரிகளுக்கு, இப்படி எல்லா நிலையில் இருக்கிறவங்களுக்குமான ஒரு தளங்களில் இதை பற்றி பேசணும், இதை பற்றிய ஒரு உரையாடலை நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிற அடிப்படையில் தமிழகத்தில் பல்வேறு இடங்களுக்கு சென்று இந்த பயிற்சி பற்றிய ஒரு விழிப்புணர்வை, பயிற்சி பற்றிய தெளிவை எல்லாருக்கும் கொண்டு சேர்ப்பதில் மாதா தொலைக்காட்சி முனைப்பு காட்டியிருக்கிறது என்பதை சொல்ல வேண்டும். கண்டிப்பாக. இப்போ அண்மையில் கூட உதகை மறை மாவட்டத்திற்கு போயிட்டு வந்தாங்க. இப்போ அங்கெல்லாம் மாணவர்களுடைய, இளைஞர்களுடைய அந்த பங்களிப்பு, ஈடுபாடு, இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஓரளவுக்கு இன்றைக்கி நிறையா இடங்களில் எவ்வளோ விஷயங்களுக்கு இப்போ சாட் ஜிபிடி போன்ற எவ்வளோ விஷயங்களை பயன்படுத்த தொடங்கிட்டாங்க. இப்போ இதை கற்றுக்கொள்வது, இதை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவது அப்படிங்கிறதுல எந்த அளவுக்கு நம்முடைய இளைஞர்கள் ஆர்வத்தோடு இருக்கிறாங்க? இளைஞர்கள் இதை குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்பாக ஊட்டியில் வைத்து ஒரு 2 நாள் பயிற்சி 4 மறை மாவட்ட இளைஞர்களுக்கு. குறிப்பாக நம்ம என்ன யோசிக்கிறோம், எல்லாருமே ஏஐன்னு யூஸ் பண்ணுறோம், அதனுடைய டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஆனால் அது நம்முடைய தனித்துவத்தை, தாண்மையை, நமக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்கு இல்லையா, அதை மழுங்கடிக்காமல் அந்த ஏஐ டூல் அப்படிங்கிறது நமக்கு ஒரு அசிஸ்டண்ட்டாக, ஒரு நண்பராக, நமக்கு துணை புரியவராக அதை இருக்கும்போது உண்மையிலே நம்முடைய திறன் இன்னும் அதிகமாக வெளிப்படுவதற்கு அது காரணமாக இருக்கும். இல்லை ஏஐயை முதன்மைப்படுத்தி நம்ம ஏதாவது செயல்கள் செய்யும் பொழுது நம்முடைய சிறப்பு தன்மையும் அடிபட்டு பின்னுக்கு தள்ளப்படுகிறது. ஸோ இந்த ஒரு விழிப்புணர்வை தான், இந்த ஒரு செய்தியை தான் நம்ம முதன்மையாக மையமாக வைத்து அவர்களுக்கு இந்த பயிற்சியை கொடுத்து வருகிறோம்.